தின்பண்டத்தை வாங்கி சாப்பிட மட்டும் தெரிந்ததே, அதற்கான கட்டணத்தை செலுத்த தெரியாதா என ரயில் பயணியை விடாமல் துரத்திச் சென்ற இளைஞரின் வீடியோ வைரலாகியுள்ளது. ரயில்வே பிளாட்பாரத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் இளைஞரிடம் பயணி தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தாமல் சென்றுள்ளார். ரயிலும் புறப்பட்டு விட்டது. இதோ தாரேன் என்று சொன்னவர் தரவே இல்லை. அதனால் தன்னுடைய கட்டணத்தை கேட்டு அந்த நடைபாதை கடை வியாபாரி ரயிலுடன் சேர்ந்து துரத்திக் கொண்டே சென்றார். ஆபத்தான வகையில் அந்த ரயிலுடன் ஓடியும் குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் கடைசி வரை கட்டணத்தை திருப்பி செலுத்தவே இல்லை. ஏமாற்றம் அடைந்த அந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் நின்ற காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வந்துச்சு. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றாகும் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல. அது எனக்கு கரெக்டாக லிரிக்ஸ் தெரியல. லிரிக்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அந்த லிரிக்ஸ் நிறைய இதுவில் வந்து அதான் நிறைய பேர் போடுவாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் அப்புறம் ஏதாவது ஒன்று வந்தால் போடுவாங்க நிறைய பேர். இப்போ அதுக்கெலாம் வேல்யூவே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னதுன்னு கேட்குற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்போல்லாம் யாருக்குமே மனிதாபிமானம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் எல்லாமே அது பார்த்துட்டு தான் இருக்காங்க. மனிதாபிமானம் இல்லாமல் தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆனால் அது வீடியோ எடுக்கவோ இல்லை அதை கடந்து போகவோ நமக்கு எது பிரச்சனை அப்படின்னு கடந்து போகிறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர ஹெல்ப் பண்ணுறவங்க நம்ம நாட்டில் வந்து குறைஞ்சிட்டு தான் வராங்க. அதிகமாகிட்டு போகிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது அதுதான் தோணுது. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பொருள் கொடுங்க. அவங்க கேட்டாலும் கொடுக்காதீங்க. இதுலேருந்து கற்றுக்கோங்க. ஸோ நாட்டில் எல்லாமே நல்லவங்கன்னு கிடையாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே கெட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க, நல்லவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இதுவில் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸ்க்கும் நம்ம இப்போ இருக்கிற இதுவுக்கும் செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. அது ஒரு பாட்டு அவ்வளோதான். அது ஒரு லிரிக்ஸ் நல்லாயிருக்கு இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அப்படி கிடையாது இப்போ. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சம்பவம் வந்து ஹோட்டலில் கூட நிறைய நடந்திருக்கு. காசு கொடுக்குறேன்ட்டு வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்து பைக்கில் வந்து ரெடியாக இருப்பாங்க. இவங்க வந்து பைக் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது நான் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த சம்பவம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க.